கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்தில் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஆண்டவர் உங்களை அப்படியே ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவாராக. இன்றைய தினம் நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அல்லேலூயா. இந்த 1000 வருஷத்துக்கு ஆண்டவர் பிசாசானவனை ஏன் கட்டி முத்திரை போடுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் இந்த பூமியில கடந்து வருகிற அந்த 1000 வருடம் ஒரு அமைதியுள்ள ஆட்சி, எல்லா விதத்திலும் நன்மையுள்ள ஒரு ஆட்சி, நன்மையை வருஷிக்க பண்ணுகிற ஒரு ஆட்சியாய் அந்த ஆட்சி அமையும். அந்த 1000 வருட அரசாட்சிக்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கார். அந்த பிசாசு பாருங்க, எல்லா சூழ்நிலையும் இந்த பூமியை கெடுத்து, மனிதர்களை கெடுத்து, மனிதர்களை வாழ விடாமல் பண்ணி, மனிதர்களின் வாழ்க்கையை சீர்குலைத்து, எல்லா விதத்திலும் அலங்கோலப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அலங்கோலமான இந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து அவன் ஜெயங்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட தன்னை பெரியவனாக காமித்துக் கொள்வதற்காக பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். அதற்கான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறான். ஆனா ஆண்டவர் அவனை அடைக்கிறதுக்கு 1000 தூதர்கள், ஒரு 8000 தூதர்கள், 10,000 தூதர்கள் என்று அனுப்பவில்லையா, ஒரே ஒரு தூதனை அனுப்பி அந்த வலு சர்ப்பத்தை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் பாதாளத்துல கட்டி வைக்கிறார். எதற்காக? அந்த வருகிற 1000 வருட அரசாட்சியில இருக்கிற ஜனங்கள் நன்மையை அனுபவிக்க, எல்லா விதத்திலும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள, எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களிலும் அவர்கள் காரியங்கள் ஜெயமாய் முடியும்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் என்ன ஒர்க்கரா இருக்கிறோம்னு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தம் பண்ணுகிற வேலையில நம்ம கவனமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதற்கு ஏதுவாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அந்த காரியத்தை செயல்படுவதற்கு விரோதமே பார்க்கும் பொழுது அரசாங்கம், சட்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் தண்டனைக்குரிய காரியமாய் குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்களா என்ன பண்றாங்க, நம்மளை காட்டிக் கொள்கிறார்கள். அநேக ஊழியர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அநேக விசுவாசிகள் கொல்லப்படுகிறார்கள். உலகம் எங்கும் கிறிஸ்தவர்களா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாடுகளும் கஷ்டங்களும் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் எதற்காக இவ்வளவு தீவிரமா செயல்படுகிறார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில பரிசுத்தவான்களோடு அவர் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அந்த ஆளுகைக்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறோம், இவ்வளவு தூரம் பாடுபடுகிறோம். இந்த பூமியை மனிதன் கையில நம்ம ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அதை நம்ம பிசாசின் கையில ஒப்பு கொடுத்து விட்டோம். மீண்டும் அந்த பூமியை மறுபடியும் என்ன பண்ண போகிறார், மனிதன் கையில கொடுக்கவும் அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம் இந்த பூமியில கடந்து வருவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை கூட நமக்கு கற்று தந்திருக்கிறார். அப்ப இந்த ராஜ்யத்தை வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும், ஜெபித்து கொண்டே இருந்தால் போதும். அந்த ராஜ்யம் வரணும்னு. அதற்கு மாறாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ராஜ்யம் கட்டப்படுவதற்கு உரிய காரியங்கள்ல நம்மளை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அதற்கான பலனை தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் முற்றிலும் அழிக்கப்பட்டு தவிடுபடியாகும். அன்றைக்கு ஆண்டவர் சிங்காசனத்துல இந்த பூமியில வீற்றிருந்த 1000 வருடம் இந்த பூமியில அரசாளுவார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த பூமி எங்கும் அறிவிக்கப்படும் பொழுது அப்பா, இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சிக்கு இந்த பூமி ஆயத்தப்படும்படியாய் ஏசப்பா எல்லா சத்துருக்களின் கிரியைகளும் வன்கண்களும் எல்லா பிசாசின் தந்திரங்களும் முறியடிக்கப்பட்டு இந்த பூமி செழிப்பான ஒரு ஆட்சி காலத்தை காணும்படி, நன்மையான ஆட்சி காலத்தை காணும்படி அந்த பரலோகத்துல செய்யப்படுகிற அப்பா உங்களுடைய சித்தம் அந்த பூமியிலையும் செய்யப்பட அப்பா தகப்பனே, ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் அதற்காக ஜெபிக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க சுவாமி. அப்ப நாங்களும் அந்த ராஜ்யத்தின் திட்டத்துல பங்கு பெற, அந்த ராஜ்யத்தின் திட்டத்துல இணைந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையும் பலனையும் அப்பா நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் பொறுப்பெடுங்க சுவாமி. ஒவ்வொருவரை யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவரை கர்த்தருடைய கரம் அப்பா முத்திரையிட்டு பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.